யார் என்னன்னு தெரியாத ஒரு நபர் நம்மக்கிட்ட நல்ல விதமாக பேசி நல்லா பழகி திடீர்னு அவருக்கு பின்னாடி மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து நம்மளை குத்தி கொன்னா அந்த நிமிஷம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இதே போல சம்பவம் தான் 1975லேருந்து 74க்குள்ள சான் பிரான்சிஸ்கோங்கிற நகரில் நடந்திருக்கு. இந்த கதையோட மெயின் வில்லன் தி ரொட்லர். இந்த ரொட்லர் என்ன பண்ணுவான்னா, சான் பிரான்சிஸ்கோ இந்த நைட் கிளப் இந்த பார்லாம் இருக்கிற இடத்துல இவன் போவான். போய் அங்கே இருக்க ஆண்களை அவன் கையில் இருக்க ஒரு பேப்பரை வச்சு வரைஞ்சி இதை அவங்கள்ட்ட காமிச்சு அவங்கள்ட்ட நல்லா ஃப்ரெண்டாகி பழகிடுவான். பழகிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகலாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவன் மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து குத்தி கொல்றதே வேலையை வச்சுருக்கான். குறைஞ்சபட்சம் 14 பேர் இவன் கொண்டிருக்கான்னு சொல்லப்படுறாங்க. சான் பிரான்சிஸ்கோ போலீஸ் தீவிரமாக விசாரணை செஞ்சு ஒரு குறிப்பிட்ட நபரை சந்தேகப்பட்டு அந்த நபரையும் பிடிக்கிறாங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த நபர் குத்தி கொண்ட 14 பேரில் ஒரு 3 பேர் உயிர் பிழைச்சாங்க. அந்த 3 பேரும் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்லியிருந்தா இல்லை வாக்குமூலம் கொடுத்துருந்தா அவன் ஜெயிலுக்குள்ளேயோ இல்லை தூக்கு தண்டனையோ கிடச்சிருக்கும். ஆனால் அவங்க சொல்லலை. 1970 காலகட்டத்தில் இந்த ஓரின சேகரை கண்டா சமூகம் ரொம்ப மோசமாக பார்க்கும். இப்பயும் தான். அதனால் அவங்க சமூகம் எங்களை மோசமாக பார்த்துடுமோ, எங்களுக்கு அவமானம் ஆயிடுமோ, எங்களை அடையாளம் வெளியே தெரிஞ்சிடுமோன்னு சொல்லி அவங்க சாட்சி சொல்ல முன் வரலை. அவங்க முன்வராத காரணத்தில் அந்த சைக்கோ கில்லர் இன்னமும் சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்க கவர்மெண்ட் அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சவங்களுக்கு 2 கோடி ரூபா பரிசுன்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவன் யார் என்னன்னு இன்னமும் தெரியல.